ஒரு அம்மா அங்கு இருந்த அனைவருக்கும் உணவு ஊட்டிவிட்டார். போராட்ட களத்தில் இருந்த மாணவர்கள் இதனால் உறைந்து போனார்கள். தமிழ் தாய்மார்களின் அக்கறை வேற எந்த நாட்டிலும் காண முடியாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பெரியவர் தன் வியாபாரத்திற்காக வைத்திருந்த அனைத்து பிஸ்கெட் பாக்கெட்டுகளையும் போராட்ட களத்தில் இருந்த மாணவர்களுக்கு வழங்கியது மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு முழு குடும்பம் போராட்டம் நடந்த அனைத்து தினங்களிலும் அங்கு இருந்த அனைவருக்கும் டீ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அனைத்து நாட்களும் போராட்டத்திற்கு சென்றவர்களுக்கு இவர்களை தெரிந்திருக்க வாய்ப்பு அதிகம். இந்த காவலர் தன் வேலையே போனாலும் பரவாயில்லை என்று மைக்கை பிடித்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசியது அனைவரையும் மெய்சிலிர்க்கச் செய்தது. களத்தில் இருந்த மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையே மொபைல் சார்ஜ் பண்றதுதான். டிவிஎஸ் 50ல பவர் பேக்கப்போட ஒருத்தர் அனைவருக்கும் ஃப்ரீயா மொபைல் சார்ஜ் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் மாணவர்களின் முகம் மலர்ந்தது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த செந்தில் நாகராஜன் என்பவர் 2 லாரிகளில் இளநீர் கொண்டு வந்து இறக்கி அனைவருக்கும் இலவசமாக வழங்கி கொண்டிருந்தது நிஜமாகவே நெகிழச் செய்தது. இறுதிக்கட்ட போராட்டத்தில் மாணவர்கள் உணவில்லாமல் தவித்த பொழுது அந்த சமயம் படகின் மூலம் மீனவர்கள் உணவு வழங்கியது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். மெரினாவில் அமைதி போராட்டம் செய்ததோடு மட்டுமல்லாமல் உடனுக்குடன் குப்பைகளையும் சுத்தம் செய்யும் இளைஞர்களை பாராட்ட வார்த்தை இல்லை. வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யும் பொழுது போராட்ட களத்தில் இருந்த அனைவரும் அவர்களுக்கு உதவும் வகையில் அங்கு கோஷம் போடாமல் அமைதி காத்தனர். இது தமிழர்களுக்கு உள்ள ஒற்றுமையை நமக்கு காட்டுகிறது. தனது உடல் வேதனையையும் பொருட்படுத்தாமல் போராட்டம் நடந்த அனைத்து நாட்களும் லாரன்ஸ் கலந்து கொண்டது மற்றவர்களை அதிகம் ஊக்கப்படுத்தியதை யாராலும் மறுக்க இயலாது. மன்சூர் அலிகான் போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அங்கு குப்பைகளை சுத்தம் செய்யும் இளைஞர்களோடு தானும் சேர்ந்து சுத்தம் செய்தார். போராட்ட களத்தில் இருந்தவர்கள் எவ்வளவோ தடுத்தும் அவர் அதை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாம் நடந்ததால்தான் போராட்டம் வெற்றி பெற்றது, நிரந்தர சட்டமும் நிறைவேற்றியது. போராட்ட களத்தில் உங்களோடு இணைந்திருந்ததை பயாஸ்கோப் பெருமையாக கருதுகிறது. நன்றி, வணக்கம்.